ஹாய் வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் இருக்கிற உங்கள் மீனவன் சொல்லி. அவர் எப்பயுமே இந்த கடலுக்கு மீன் தொழிலுக்கு போய்க்கல கொண்டு போறது இந்த சோறு வெள்ளைச்சோறு இருக்க தண்ணி விட்டு அந்த பழஞ்சோறுக்கு தண்ணி விட்டு கொண்டு போய் சாப்பிட்றது. அப்போ சாப்பிட நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் இன்றைக்கு அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு நான் இப்போ தண்ணியை விட்டு வைக்கிறேன். நான் இன்றைக்கு நாளைக்கு எடுத்து அதே மாதிரி கருவாடெல்லாம் வாங்கி நாங்கள் சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் நேற்று வச்சு தண்ணி ஊற்றி வச்ச சோறும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் மிளகா. அதோட நான் பார்த்தீங்கன்னா கருவாடு போட்டிருக்கிறேன், கருவாடு சுட போட்டிருக்கேன். இப்போ கருவாடும் பாறை கருவாடு தான் போட்டிருக்கேன். இது சுட்டு முடிஞ்சேன்டா எப்படி இருக்கட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கருவாடும் ரெடியாக இருக்குது, அதோட சோறும் ரெடியாக இருக்குது, வெங்காயம் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படியே கண்டு உங்கள் மீனவன் சாப்பாடு. அடுப்பு சரியான ஹீட்டாக இருக்குது, டக்கண்டு சூட இதாகிடும். இது பார்த்திங்கன்னா இந்த கருவாடை பாறை கருவாடு தான் போட்டிருக்கேன். ஓகே, கருவாடு முடிஞ்சது. கருவாட்டை வெங்காயத்தையும் சோத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு செய்தாச்சு. அதே மாதிரி வெங்காயம் கருவாடு எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டிய அதுக்கு சோறை விட்டுட்டு சோறையும் தண்ணியை விட்டுட்டு நாங்கள் வித்தியாசம் வச்சு பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே வெட்டி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் எப்படி இருக்குன்றது சொல்லி சாப்பாடு. ஓகே மக்களே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மிளகாய் போடையில் மிளகாயை கையில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே மக்களே, உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கருவாடு, இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வெங்காயத்தோட சாப்பிட்றோட கருவாடு சேர்த்து சாப்பிடுங்க, உண்மைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருக்கா டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு, டேஸ்ட் சரியா நல்லா. ஓகே, இப்போ இருந்து எல்லாத்தையும் விட்டாச்சு, இதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிப்போம். இந்த பழம் கஞ்சின்னு சொல்கிறான். உண்மைக்கே சின்ன வெங்காயத்துக்கும் கருவாட்டுக்கும் சூப்பராக இருக்குது. ஓகே, உங்கள் மீனவ மேரண்டைக்கு சாப்பிட்டு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. அதோடு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் நிறைய வீடியோ போடுவேன். நான் போடுற வீடியோலாம் நல்ல வீடியோ தான் இருக்குது. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வெறுங்கள் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தொடர்ந்து வீடியோ போடணும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.